சென்னையில் இன்றும் புதிய உச்சத்தை தொட்ட வெள்ளியின் விலை. 1 கிராம் வெள்ளி 209 ரூபாய்க்கு விற்பனை. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்தது. சென்னையில் 1 கிராம் தங்கம் 12,050 ரூபாய்க்கு விற்பனை. SIR படிவங்களை சமர்ப்பிக்க இன்றே இறுதி நாள். புதிய வாக்காளர்களை சேர்க்கவும் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. (2026) சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை. தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து 15 முக்கிய துறையினரோடு கலந்துரையாடல். தமிழகத்தில் வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 10% அதிகரிப்பு. 68,000 இருந்த வாக்குச்சாவடிகள் 75,000 உயர்வு. சட்டமன்ற தேர்தல் பணிகளை வேகப்படுத்தும் திமுக. தாராபுரம், காங்கேயம் தொகுதி நிர்வாகிகளோடு இன்று கலந்துரையாடுகிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட அதிமுகவில் வரும் 15ஆம் தேதி முதல் விருப்ப மனு விநியோகம். டிசம்பர் 23 வரை விருப்ப மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து அளிக்கலாம் என்று எடப்பாடி கே. பழனிசாமி அறிவிப்பு. திமுகவை வீழ்த்த ஒத்த கருத்துடைய கட்சிகளோடு கூட்டணி. எடப்பாடி கே. பழனிசாமிக்கு கூட்டணியை முடிவு செய்யும் அதிகாரம் வழங்கிய அதிமுக பொதுக்குழு. ஏற்ப பொது எதிரியை வீழ்த்துவதற்கு ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்றிணைவது அவசியமாகிறது. கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்து முடிவெடுக்கும் முழு அதிகாரத்தை எடப்பாடியார் அவர்களுக்கு இப்பொதுக்குழு ஏகமனதாக வழங்குகிறது. 210 தொகுதிகளில் அதிமுக வெல்லும் என்று அக்கட்சியினரை உற்சாகமூட்ட சிரிக்காமல் பொய் சொல்லியிருக்கிறார் பழனிசாமி. அர்த்தமற்ற அவதூறுகளால் திமுகவை அசைத்து கூட பார்க்க முடியாது என்றும் அமைச்சர் ரகுபதி அறிக்கை. தாவேகா தலைமையில் வலுவான கூட்டணி அமைந்தால் திமுக கூட்டணிக்கு கடும் போட்டியாக இருக்கும். அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் பேட்டி. தாவேகா தலைமையில ஒரு வலிமையான கூட்டணி அமைந்தால் அது திமுக கூட்டணிக்கு கடுமையான போட்டியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். சென்னையில் இன்று தாவேகா மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம். விஜயின் மக்கள் சந்திப்பு மற்றும் சட்டமன்ற தேர்தலுக்கு ஆயத்தமாவது குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு. கேரளாவில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக கருதப்படும் உள்ளாட்சி தேர்தல். 2வது மற்றும் இறுதி கட்டமாக 7 மாவட்டங்களில் விறுவிறு வாக்குப்பதிவு. பன்னிரண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக டிட்டோ ஜாக் அமைப்பினர் அறிவிப்பு. வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டால் சம்பள பிடித்தம் செய்யப்படும் என்று தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் எச்சரிக்கை. மகாகவி பாரதியாரின் 144வது பிறந்த நாளையொட்டி சென்னை திருவல்லிக்கேணியில் ஜதி பல்லக்கு ஊர்வலம். ஆளுநர் RN ரவி, தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் 6 நாட்களுக்கு மிதமான மழை. சென்னையில் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இன்று முதல் 3 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்று வீசக்கூடும். மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகம் வரை வீசும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தல்.
ஆந்திராவில் ஒட்டுண்ணிகள் மற்றும் பூச்சிகளால் ஏற்படும் முன்னிக்காய்ச்சல் பாதிப்பு அதிகரிப்பு. தமிழகத்திலும் 10 பேர் வரை பாதிக்கப்பட்டு வருவதால் மக்கள் எச்சரிக்கையோடு இருக்க பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். ஈரோடு ஆசனூர் வனப்பகுதியில் மேய்ச்சல் மாடுகளை துரத்திய சிறுத்தை. சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் சிறுத்தையை பிடிக்க விவசாயிகள் வலியுறுத்தல். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மாவனல்லாவில் வனத்துறை வைத்த கூண்டில் சிக்கிய புலி. பெண்ணை தாக்கிய புலிதான் கூண்டில் சிக்கியதா என்பதை உறுதி செய்ய வலியுறுத்தி மக்கள் போராட்டம். மகாராஷ்டிரா சட்டமன்றத்திற்கு சிறுத்தை போல உடையணிந்து சென்ற சிவசேனா எம்எல்ஏ. சிறுத்தைகளால் மக்கள் தாக்கப்படுவதை தடுக்க வலியுறுத்திய எம்எல்ஏ சரத் சேனாவனே. மேற்காசிய பிராந்தியத்தில் நிலவும் சூழல் குறித்து பிரதமர் மோடியிடம் தொலைபேசியில் பேசிய இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு. அமைதியை மீட்டெடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் இந்தியா ஆதரவளிக்கும் என பிரதமர் உறுதி. வாக்கு திருட்டு விவகாரம் தொடர்பாக மக்களவையில் காரசார விவாதம். தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக காங்கிரஸ் தான் எஸ்ஐஆரை பயன்படுத்தியதாக அமித்ஷா குற்றச்சாட்டு. मेरा बोलने का क्रम मैं तय करूंगा. इस तरह से नहीं चलेगी संसद. मान्यवर उनको धैर्य रखना चाहिए. आप बोलिए. बोलिए सर, ये आपने अगर अमित शाह जी का रिस्पांस देखा तो ये कंप्लीटली डिफेंसिव रिस्पांस है. ये घबराया हुआ रिस्पांस है. ये डरा हुआ रिस्पांस है. வாக்கு திருட்டு தொடர்பாக ஆதாரங்களுடன் விவாதிக்க தயார் என்று அமித்ஷாவுக்கு ராகுல் காந்தி அழைப்பு. ஹரியானா வாக்காளர் பட்டியல் முறைகேடு தொடர்பான கேள்விகளுக்கு பதில் வரவில்லை என்றும் விமர்சனம். Let us have very good idea. Let us have a debate on the press conference. Amit Shah ji, I challenge you to have a debate on the 3 press conferences. Please. ठीक है, बैठ जाइए. मान्य प्लीज. இண்டிகோ விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதற்காக மக்களிடம் மன்னிப்பு கோரினார் நிறுவன தலைவர் விக்ரம் சிங் மேத்தா. நிலைமையை சீராக்க வேண்டியிருந்ததால் அறிக்கை வெளியிட தாமதமானதாகவும் விளக்கம். நாகர்கோவிலில் களைகட்டும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டம். வண்ண மின்விளக்குகள், குடில்கள், நட்சத்திரங்கள், அலங்கார தோரணங்களால் ஜொலிக்கும் வீடுகள். தொடர்ந்து 3வது நாளாக ஜப்பானில் நிலநடுக்கம். சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை என்றாலும் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கங்களால் மக்கள் அச்சம். ஐரோப்பாவில் விந்தணு தானம் செய்தவரின் மரபணு குறைபாட்டால் 190க்கும் அதிகமான குழந்தைகளுக்கு புற்றுநோய் அபாயம். 2020ஆம் ஆண்டே எச்சரித்தும் அலட்சியம் காட்டிய உயிரணு வங்கியால் பறிபோன குழந்தைகளின் உயிர். ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை தொடரில் 8வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றது ஜெர்மனி. இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் அணியை 3-2 என்ற கணக்கில் பெனால்டி முறையில் வீழ்த்தி அபாரம்.